அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அஷ்டமத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு என்று மிக முக்கியமான 3 தெய்வத்தை பிடித்து கொள்வதும் மந்திர ஜபத்தை கேட்பதுமே நன்மை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு காட்டினாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது மிக மிக முக்கியமான அமைப்பு. சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா விஷயத்திலும் ஈடுபடுவது ஏற்றத்தை தரும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும், வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பதும், தர்க்கம் செய்யாமல் இருப்பதும், மேலதிகாரிகளோ ப்ரமோஷன் வரவில்லை என்றோ, உத்தியோகத்தில் யாரோ உங்களை கேலி செய்கிறார்கள் என்றோ கோபப்படுவது, ஆவேசப்படுவது, கடும் சொற்களை பேசுவதெல்லாம் சிக்கலோ கஷ்டத்தையோ ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். அதே சமயம் குருவின் பார்வை 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் சுபவிரியம் நிச்சயமாக ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புது தொழில் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வது விசேஷம்.